அது ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு ஏற்கனவே ஒரு அச்சத்தில் இருக்காங்க, இறங்கிடுச்சேன்றது. இப்போ இந்த மணியை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்ற ஒரு வார்த்தை எப்படி அவங்க அதை செய்ய முடியும்? சப்போஸ் அதை வந்து இன்னும் ஏற்கனவே ஒரு பயத்தில் இருக்கிறாங்க, சுற்றி இருக்கிறவங்க ஒரு பயத்தை காமிச்சிருப்பாங்க. இருக்கிறது போட்டோம், இல்லாத ஏன் ஏற்கனவே இருக்கிறது போயிடுச்சு, இருக்கிறது ஏன் உள்ளே போடுறன்ற ஒரு வார்த்தையும் சேர்ந்து வரும். இந்த இடத்த அவங்க எதிர்கொண்டு எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் சார்? கரெக்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கரெக்டான கொஷின். அண்டு வந்து இதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்வெஸ்டருடைய மனநிலையை நீங்கள் கரெக்டாக பிரதிபலிச்சிருக்கீங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னதுன்னா, நான் ஏற்கனவே 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன், அது இன்றைக்கி 80 ரூபா ஆயிடுச்சு. ஓகேயா? எப்போ நான் அந்த பணத்தை நான் எடுப்பேன், எப்போ எடுப்பேன் அப்படின்னதுன்னா, அது 100 ரூபாய்க்கு மேலே வந்தால் தான் நான் எடுப்பேன். கரெக்டாக? எந்த இன்வெஸ்டரும் 100 ரூபா 80 ஆச்சு பரவாயில்ல அப்படின்ட்டு போகக்கூடிய ஆளுங்க கிடையாது. ஸோ அப்போ வந்து என்னாச்சுன்னா, நான் 100 ரூபா போட்டிருக்கேன், 80 ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் சொல்கிறீங்க புரியுது சார், எனக்கு லாங் டேர்மில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்குது, ஆனால் போடுறதுக்கு தைரியம் இல்லை அப்படின்னதுன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 100 வந்து 80 ஆயிருக்கு அப்படின்னதுனா ஒரு 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஆமாம். அப்போ 20% ஒரு டிஸ்கவுண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் எப்படி இருந்தாலும் அந்த 100 அதுக்கு மேலே போனால் தான் நீங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுன்னா, 80 கிடைக்கும் போது அது வாங்கணுமா வேண்டாமா? அதுதான் வாங்கணும். ஆனால் உங்களுடைய ஹியூமன் இது வந்து அது அலோவ் பண்ணாது. இதே இது பாருங்கள், தங்கத்தை எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன். ஸோ 16,800 வரையும் பர் கிராம் போச்சு, இன்றைக்கி 14,500 இருக்குது. கிட்டத்தட்ட 2,000 ரூபாய்க்கு மேலே கிராம் குறைஞ்சிருக்கு. இப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ நான் வந்து 16 பார்த்துட்டு இன்றைக்கி கம்மியாக இருக்குது, 2,000 ரூபா பவுனுக்கு கம்மியாக கிடைக்குது, அதுக்கு வந்து ஓடுறாங்க. புரியுதுங்களா? ஏன்னா அந்த இன்வெஸ்டருடைய மைண்டில் வந்து இதெல்லாம் என்ன சொன்னாலும் தங்கம்னா கண்டிப்பாக ஏற தான் ஏறும். மார்க்கெட் வந்து நான் எத்தனையோ டேட்டா காமிக்கிறேன், எப்பப்பெல்லாம் கீழே வந்திருக்கு, இப்போ கூட சொன்ன மாதிரி 100% ஏறி இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதை வந்து ஹியூமன் மைண்டால் மறுக்க முடியதில்லை. அதனால தான் வந்து பார்த்தோன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரையும் நம்ம எப்போதுமே நான் எமோஷனலாக இருக்கணும். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்வெஸ்ட்மெண்ட் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் எமோஷனாக என்ன, ஒரு தங்கமோ அல்லது ஒரு நிலமோ வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா, அது எவ்வளோ கீழே போனாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படுறதில்லை. அண்ட் யூ ஆர் ட்ரைங் டு ஹோல்ட் ஃபார் அ லாங் பீரியட் ஆஃப் டைம்.